தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில டெய்லி ஒரு லெஜெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜோதிட துறையில் மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் நம்மிடையே வந்து உரையாற்றுகின்றார்கள். நேரடியாகவும் கேள்வி பதிலும் நம்ம கேட்டு நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஐயங்களை போக்கி மிக சிறப்பான முறையில வழிகாட்டி ஜோதிடர்களா நமக்கு வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சு நம்ம பேச போறோம். அதுல முதலாவதாக கடவுள் வாழ்த்து பாடுவதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தலைவர் ஜெயலட்சுமி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேடம் பாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தத்மை ஸ்ரீ குருவே நமக. நன்றி. நன்றி. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பிரயச்ச ராகவே கேதுவே நமக. அடுத்ததாக வரவேற்பு வழங்குவதற்காக நமது கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மேடம் வாங்க. வணக்கம் மேம். தேசிய மகளிர் கூட்டமைப்பு ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக 16வது நாளான நட்சத்திர சுடர்மணி ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக ராசிபுரத்தைச் சேர்ந்த ஆஸ்ட்ரோ திவ்ய தர்ஷினி மேடம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்புடன் அவர்களை பற்ற சில குறிப்புகளை இந்த பதிவிட விரும்புகிறேன். ஆஸ்ட்ரோ திவ்ய தர்ஷினி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் மட்டும் சிறந்தவர்கள் மட்டும் அல்லாது எண் கணிதத்திலும் இவர்கள் வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவர்கள். ஏன்னா அத்தகைய இவர்கள் வந்து 2 துறையிலுமே வந்து ஒரு நல்ல பெயர் எடுத்து மக்களுக்கு அதன் மூலம் வழிகாட்டக்கூடிய தன்மையிலும் இருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு இவர்களுக்கு கிடைக்க பாக்கியமாக இருந்த அவர்களுடைய அம்மா தாயார் பெயர் கீதா அவர்கள் ஆவார்கள். தந்தையார் பெயர் லோகநாதன் அவர்கள். கணவர் ராம்குமார் மற்றும் அவருடைய பையன் சித்தார்த் அப்படிங்கிறவங்களும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து வருகிறார்கள். இவர்களுடைய குருநாதர் என்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் குருநாதர் ஏதாவது நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த ஜோதிடத்துறை அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருடைய முதல் குருநாதர் அப்படின்னா சென்னையை சேர்ந்த நவீன் சந்தர் அப்படிங்கிறவர் தான் குருவாக இருந்தாரு. பட் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா ஜி.கே. மதுமலை குருஜி ஐயா அவர்களும் மற்றும் சில குருமார்களுடன் இவர்களுடைய பயணமானது இந்த ஜோதிட துறையில் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாது இவர்கள் வந்து ஒவ்வொரு துறையிலையும் நம்ம போகும்போது ஒவ்வொரு குருமார்களிடம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் மூலமாக ஒரு பட்டம் பெறுறாரு. என்ன மாரி அதாவது ஜோதிட ரத்னா, ஜோதிட தாரகை, ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட இளவரசி, இந்த மாரிலாம் வந்து சிறப்பு பட்டங்கள் வந்து பெறாங்க. ஒரு பட்டம் அப்படிங்கிறது எதுவுமே வந்து நமக்கு சாதாரணமாக கிடைக்காது. ஏதோ நமக்கு வந்து ஒரு மகத்துவம், நம்ம ஒரு மகத்துவமான செயல் செய்திருக்கோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த விருதுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அந்த வகையில் இவர்களுடைய பணி வந்து ஒரு மகத்தான பணி என்று இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இத்தகைய சிறப்பு மிக்க ராசிபுரத்தை சேர்ந்த அஸ்ட்ரோ திவ்ய தர்ஷினி அவர்கள் இன்று அதிர்ஷ்டத்தை அளிக்கும் தெய்வம் எது என்று நம்மிடையே உரையாட வந்திருக்கிறார்கள். அவர்களை இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்றி இந்த தலைப்பில் வந்து காத்திருந்து தலைமை ஏற்று நடத்துமாறு மிக பணிவுடன் வரவேற்கிறேன். மேம். நன்றி நன்றி மேடம். இன்னும் ஒரு சிலது என்னன்னு கேட்டீங்கன்னா திவ்ய தர்ஷினி அப்படின்னு போது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அதே போல அவர்கள் வயதில் பார்த்தோம்னா சிறியவராக இருந்தாலும் அனுபவம், அந்த கற்றக்கூடிய ஆர்வம், அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் மிகவும் உயர்ந்தது. தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு நல் வழிகாட்டியாக இருந்து அது மட்டும் இல்லாம தொலைக்காட்சிகளிலும் யூடியூப் சேனல்களிலும் புகழ் பெற்றவர். ராஜநிலை சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா லைவ் ப்ரோக்ராம்ல நேரடியா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, வாடிக்கையாளர்கள் கேள்விகளுக்கு அட் அ டைம்ல பதில் சொல்லி அது மட்டும் சிறப்பு கருத்தரங்குகள்ல எல்லாம் கலந்துகிட்டு தன்னுடைய வாத திறமையை வந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய வளரும் இளம் புயல் ஜோதிடர்னே சொல்லலாம்.
அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான ஒரு இது திவ்யதர்ஷினி. அவர்களுடைய பேரும் புகழும் மென்மேலும் வளரணும். இப்ப நம்ம பார்க்கக்கூடியதுன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் எது, எந்த தெய்வத்தை பாதங்களை நம்ம சரணடைஞ்சோம்னா நமக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும், ஒரு நிலைப்பாடுகள், ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்மிடையே பகிர வந்திருக்கிறாங்க. மேடம், நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லாருக்குமே. வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஆஸ்ட்ரோ பக்தி சேனல்ல எனக்கு உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, மிக சிறந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்புடைய தலைவர், என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா அவங்க வந்து என்னுடைய வெல்விஷர்னு சொல்லலாம். சகோதரி, மத்தவங்க எல்லா உறவுகளுமே என்ன பண்ணணும்னா ஒரு கட்டத்துல அவங்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம கொஞ்சம் இறங்கி இருந்த ஒரு ஸ்டெப் அது கீழே இருந்தாதான் அதை வந்து விரும்புவாங்க. பட் வெல்விஷர்ஸ் எப்பயுமே ஆல்வேஸ் வெல்விஷர்ஸ். நம்மள எப்பயுமே ஒரு நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதுல நமக்கு நம்ம அந்த ஒரு ஸ்தானத்தை யாராலையும் பெருசா கொடுத்துட முடியாது. ஃபேமிலியில இருந்தும் கொடுத்துட முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்தும் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த ஸ்தானத்துல இருந்து என்ன வழிநடத்தக்கூடியவங்க கனகாம்பாள் மேடம். இப்ப ஸ்டார்டிங் இல்ல, ஏன்னா இந்த நட்சத்திரங்களை பத்தி பேசக்கூடிய இந்த நேரத்துல நான் இதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல அவங்க கிட்ட பேசும்போது அவங்க புனர்பூச நட்சத்திரம், நான் மிருகசீஷம், அவங்க வதைத்தாரேன்னு பயந்துட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் மேல எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கு. அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள்ல நம்மள ஸ்டார்ட் அப் வந்து growth அப்படிங்கிற ஒரு விஷயத்த இல்லாம தடை பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இந்த புனர்பூச நட்சத்திரம், எனக்கு வதைத்தாரையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கிட்ட வந்து நம்ம எப்பயுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது. பட் இருந்தாலும் கூட அவங்க எனக்கு அதனால அவங்க என்னதான் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு குரூம் பண்ணிட்டேதான் இருப்பாங்க. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து எல்லா விதத்திலயும், இது பர்சனல் லைஃப்க்கு ஒரு இன்ட்ரோவாவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா விதத்திலயுமே எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய எங்க மேடம் ஆகட்டும், அண்ட் ஒரு எல்லாராலையும் இப்ப முகம் காட்டி பேச முடியாத நிறைய நபர்கள் இதுல இருக்கீங்க. அது உங்களுடைய சூழ்நிலை, அது தவறு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஆனாலும் முகம் பார்த்து பேசக்கூடியதுங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கான்வர்சேஷன் ஈஸியா இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ் நீங்க கேட்பீங்கிறதுக்காக மட்டுமே அதை பார்க்க சொல்றது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு, நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன், நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, எல்லாரும் மீட் பண்றதுங்கிறது கஷ்டமான இந்த மாதிரி ஜூம் மாதிரியான மீட்டிங்ல நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்த நம்மளுடைய தேசிய நேஷனல் விமன்ஸ் ஆஸ்ட்ரோ ஃபெடரேஷன் இந்த டீமுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். மேடம் ஆலமரமா இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய விருதுகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த கரங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நிறைய என்னை பத்தி சொன்னாங்க, ஆனா அத்தனை புகழும் பெருமையும் எல்லாமே இறைவனுக்கே சேரும், குருநாதருக்கே சேரும். என்னுடைய குருநாதர்கள் நிறைய பேர் இருந்தாலும் முக்கியமா முதல் குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியது நவீன் சுந்தர் ஐயா, அப்புறம் இன்றும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருதமலை குருஜி ஐயா, அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடத்துல மிக தலை சிறந்த ஜோதிட வழிகாட்டல்கள் இருக்கக்கூடிய ஜி.கே. ஐயா, அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஜி.கே. ஐயாவும் நான் வந்து படிச்சிருக்கேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே போலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில மிகப்பெரிய சிறந்த அனுபவம் பெற்றவங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஏன்னா எல்லாருடைய நேரமும் வேல்யூவானது. இந்த நட்சத்திரங்கள் என்ன சொல்ல போகுது, இன்னைக்கு எது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் எதுங்கிற டாபிக் பாக்குறதுக்கு நட்சத்திரம் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். 12 ராசி, ஆளாளுக்கு ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி கர்மா இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் உதாரணமா மிருகசீஷம்னா குருவுடைய கர்மாவால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அவங்க நீங்க எதுவும் பண்ணணும்னு இல்லை, ஏற்கனவே பண்ண விளைவுதான் நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. இப்படி வரும் பொழுது நான் என்ன பண்ணா ஜெயிக்க முடியும், என்ன பண்ணா இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து நான் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். திதின்னு சொல்றாங்க, யோகான்னு சொல்றாங்க, கரணம்னு சொல்றாங்க, நட்சத்திரம்னு சொல்றாங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்கிறாங்க, ஹையஸ்ட் டிகிரியே கும்பிடுங்கிறாங்க. நான் எதைதான் கும்புறதுன்னு எனக்கே தெரியல மேடம். தாராபலன்ல 6, 8, 9, 2ஆம் இடம், 4வது தாரை, இந்த மாதிரி கும்பணும்னு சொல்றாங்க. எதை பண்ணா எனக்கு விமோச்சனம் கிடைக்குமே தெரியல அப்படிங்கறது அந்த கிளாரிபிகேஷன் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், பணம் வரணும்னா 2ஆம் இடம், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா 4ஆம் நட்சத்திரம், 6வது தரையில வரக்கூடியது எல்லாமே நீங்க முயற்சி பண்ணா வெற்றி. அவங்க கூட இருந்தாங்கன்னா, நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா வெற்றி அடைய வச்சிருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல அது வரும். 8, 9லாம் மைத்ரி, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வரக்கூடிய விஷயம். இவங்க அவங்க கூட இருக்கும் பொழுது நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நட்பு, ஒரு பலம் பக்கத்துல இருக்கிற மாதிரி, நான் தனியா நிக்கிறேன் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாம கூட ஒருத்தர் துணைக்கு நிற்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா நிற்பாங்க. இவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க எக்கனாமிக்கல் லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
மென்டல் பிரஷர் இல்லாம உங்களை அப்படியே வழிநடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இது தாராபலன்ல வரும். சரிங்களா? அதே மாதிரி இப்ப திதி யோகம் கரணம்லாம் நம்ம எதுக்காக கும்பிடுறோம்? கரணநாதன் தொழிலை அமைச்சு தருவாரு, ஹையஸ்ட் டிகிரி பணத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருந்தாலும் கூட நட்சத்திரத்தை வழிபடுவதற்குண்டான காரணம் என்னன்னா, இந்த பிறவியில இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கியோ அதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சாகணுங்கிறது நம்மளுடைய கர்மா. அந்த கர்மாவை நம்ம தீர்த்துட்டு போறதுக்கு ஒரு வாழ்க்கையே நம்ம கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையோட அத்தனை லைஃப் டைமும் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் அதை குறிக்கக்கூடிய இடம் தான் நம்ம நட்சத்திரம். இன்னைக்கு குருவுடைய கர்மா நான் ஒண்ணு சுமந்து வந்திருக்கேன்னா அந்த குருவுக்கு பணிவிடை செய்வதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கமா இருக்கும். அதை நோக்கிதான் நான் போயிட்டு இருப்பேன். அது முதல்ல நமக்கு எப்படி தெரியும்னா, அந்த குருமார்களோட சண்டைகள் வரும், குழந்தைகள் இல்லாம இருக்கும், குழந்தைகள் பிறக்கிறதுல தாமதம் வரும், ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்காது, பணம் விஷயத்திலையும் பிரச்சனை வரும். இந்த மாதிரி அது முன்னோர்கள் செஞ்ச இதனாலையும் நம்மளுடைய இதனால இந்த மாதிரி ஒவ்வொரு கர்மா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருக்கு. அதை தீர்த்துட்டாலே பாதி சக்சஸ். முழுசா சக்சஸ் அடைய நாம் பலமா இருக்கும். நான் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கணும்னாலும், நான் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணணும்னாலும், நான் சம்பாதிக்கணும்னாலும், நான் எமோஷனலா நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தா மத்த நான் இன்னும் 4 பேர்த்த நான் காப்பாத்திடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தன் நட்சத்திர வழிபாடை எப்படி செஞ்சா, எந்த தெய்வத்தை கும்பிட்டா சக்சஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரக்காரன். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்பயுமே இயல்பான ஒரு குணம் உண்டு. 4 பாதத்துக்கும் 4 விதமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாதம் எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன்ல பிரஷர்ல இருக்கக்கூடியவங்க தான். ஆனாலும் நல்ல அறிவாளிகள். உண்மையாவே அஸ்வினி நட்சத்திரத்து கையில மருந்து கொடுத்து சாப்பிட்டா சரியாயிடும், அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு மருந்து சாப்பிட்டா சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த 1ஆம் பாதத்துக்கு மிகச்சரியாக போடும். இவங்களை சுத்தியோ அல்லது அவங்க வீட்லயோ ஒரு டாக்டர்ஸ் அல்லது யாரும் இந்த மாதிரி வைத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்க சார்ந்தவங்களோ, அரசு பணிகள்ல இருக்கவங்களோ, அல்லது ஒரு இவங்களே ஒரு தாந்திரிகம் சம்பந்தப்பட்ட ஜோதிடத்துறையில இருக்காங்கன்னா தாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறவங்களா இருப்பாங்க. இவங்க ஸ்ரீரங்க வழிபாடு ஒரு முறையாவது செய்யும். வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கம் போறதுங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளவு மிகப்பெரிய சிறப்பை பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் சொன்னதுதான், உங்க கர்மா நிவர்த்தி அடையணும்னா நவ கிரகங்கள்ல எந்த கிரகம் தோஷம் அடைஞ்சிருந்தாலும் சரி, அந்த தோஷத்துல இருந்து நீங்க வெளியே வரணும்னா அதுக்கு திருநள்ளாறு சனி பகவானை நீங்க வழிபடணும். இந்த 2 விஷயத்தையும் வருடா வருடம் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய கர்மா குறைஞ்சு உங்களுக்கு என்ன விஷயத்துல லாக் இருக்கும், பணமா இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையா இருக்கட்டும், வீடு இல்ல மேடம், வேலை இல்ல மேடம், எதுவா இருந்தாலும் அது கண்டிப்பா சரியாகும். அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். என்னன்னா, முதல்ல எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டா நீங்க வலிமையா செயல்பட முடியும், உங்களுடைய தடைகள் அகலும். 2வது விஷயம் என்னன்னா கர்ம நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதுல நவகிரகத்துல எந்த கிரகத்தினாலும் உங்களுக்கு தோஷம் இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு போனா அதுக்கான பிரச்சனைகள்ங்கிறது உங்களுக்கு குறைஞ்சி இந்த பிறப்பிலேயே அந்த கர்மாவை நீங்க நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அதிகப்படியான மன வலி இல்லாம. நீங்க யோசிச்சா ஒருத்தருக்கு ஜாதகமே இல்ல, நட்சத்திரம் மட்டும் தெரியும்னா கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னாலும் இந்த கர்ம நிவர்த்தி ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாகும். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க லைஃப்லயே கூட. பரணி நட்சத்திரத்துக்கு ஸ்ரீவாஞ்சியம். இது இவர்கள் வருடம் ஒரு முறை போகக்கூடிய ஒரு கோவிலா இருக்கு. ஸ்ரீவாஞ்சியத்துல நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன தடைகள் இருந்தாலும் அகலும். உங்களுடைய கர்ம வினை அப்படிங்கிறது நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா திருவலங்காடு மகாகாளி கோவில். பரணி நட்சத்திரத்திற்கு சகல தோஷமும், நவகிரகத்தினால ஏற்படக்கூடிய சகல தோஷமும் நிவர்த்தி அடையக்கூடிய ஸ்தலம் பாத்தீங்கன்னா திருவலங்காடு மதுரகாளி, மகாகாளி. இந்த 2 கோவிலுக்கும் வருடா வருடம் நீங்கள் போனாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள் 100% குறையும். இது எல்லாமே அனுபவபூர்வமா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம்தான். பணத்துக்கு சிலருக்கு பணம் தான் பெருசா இருக்கலாம், சிலருக்கு நிம்மதியே பெருசா இருக்கலாம். இந்த 2மே இது தரும். 3வது கிருத்திகை நட்சத்திரம். இவங்க வருஷத்துல ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டாங்க இல்லையா, கார்த்திகை பெண்கள் அந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது இந்த கோவில்கெல்லாம் எப்ப போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் வரும்போது போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கிருத்திகை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு திருச்செந்தூர் போலாம். இவங்களுடைய கர்ம நிவர்த்தி ஸ்தலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திருநாகையில இருக்கக்கூடிய ஆதிசேஷன் வழிபாடு இவர்களுடைய கர்மாவை குறைக்கும்.
சில குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர் கர்மா இருக்கும். குலதெய்வத்துல வழிபடாததுனாலயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலயோ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு சில கிரகங்கள் ஒரு சின்ன புள்ளியில அந்த கர்மாவை சுட்டி காட்டும். அந்த மாதிரி இருக்கு. ஆனா குடும்பத்துல இப்ப ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ ஜாதகம் இல்ல. அப்ப ஜாதகர் யாரு பார்க்க வராங்களோ அவங்களை இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 3 முறையாவது போகும். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை போனாங்கன்னா ரொம்ப நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் திருச்செந்தூர் மற்றும் திருநாகை ஆதிசேஷன் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரோகிணி நட்சத்திரம். இவங்களுக்கு ஸ்ரீரங்க வழிபாடு. ரோகிணியில கிருஷ்ண பெருமானே பிறந்தாரு. அவங்களுக்கு ஸ்ரீரங்க வழிபாடுங்கிறது இன்னும் கூடுதல் பலம். சயன கோலத்தில் ஆதிசேஷனோடு இருக்கக்கூடிய பெருமாள். இவங்களுக்கு கர்ம நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரத்துல நாகநாத சுவாமி இருப்பாரு இல்லையா, யோகராகு. அந்த இடத்துக்கு போயிட்டு வரும் பொழுது இவங்களுடைய கர்மாவானது முற்றிலும் குறைக்கப்படுகிறது. நவகிரகங்களால அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட நாகநாத சுவாமி திருநாகை போயிட்டு வரும் பொழுது சரியாகுது. அடுத்து மிருகசீஷம் சந்திரசூடேஸ்வரர். மிருகசீஷத்துக்கு சந்திரசூடேஸ்வரர் கோவிலுக்கு போகும்போது சிறப்பு. மிருகசீஷக்காரர்கள் இயல்பாவே பிறையை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுலயும் குறிப்பா சந்திரசூடேஸ்வரரை வழிபடுறது ரொம்ப நல்லது. அல்லது எனக்கு சிவன் அந்த அளவுக்கு பற்றில்ல, நான் முருகன் பக்தன் அப்படின்னா என் கண்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுறது இவங்களுக்கு மேலும் பலம். நீங்க எந்த அஸ்ட்ராலஜர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு குரோத்ல இருக்கக்கூடிய எந்த கம்பெனிஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த லோகோவிலயோ அல்லது அந்த பேர்லயோ அவங்க நட்சத்திர சின்னத்தை பதிக்காம ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. தாராபலன் நட்சத்திரம்னு நிறைய சொல்றாங்க இல்லையா, மைத்திரத்தாரே எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதிகபட்சம் கரணமும் நட்சத்திரமும் தான் அதிகமா இருக்கும். நியூமராலஜி ரிலேட்டடா சில பேர்கள்ல சில எண்களை வடிவமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் சில அவங்களுடைய நட்சத்திரத்தை பலப்படுத்தினால் மட்டுமே அவங்களால ஜெயிக்க முடியும். தாராபலன் இருக்க நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம்ல, அதை செய்ய மாட்டாங்க. அதை கேள்வியா கேட்டாலும் எங்க இருந்தும் பதில் கிடைக்காது. இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாமே தற்காலிகம் தான். நம்ம நல்லா இருந்தோம்னா எல்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். நான் ஸ்டடியா இருந்தேன்னா நான் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா, அதனால நம்மள முதல்ல ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கான ப்ராசஸ். இப்ப மிருகசீஷ நட்சத்திரம் வந்து எங்கன் முருகன் கோயில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கதிராமங்கலம் துர்க்கை தான் இவங்க கர்மாவை குறைக்கக்கூடிய இடம். இந்த மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து உக்ரமான தெய்வத்தோட வழிபட்டுட்டு இருப்பாங்க. அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாவோ வீட்டுக்குள்ள வச்சோ ஏதோ ஒரு இடத்துல வழிபட்டுட்டு இருப்பாங்க. கதிராமங்கலம் துர்க்கையை வழிபடும் பொழுது இவங்களுடைய கர்மா குறையும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். இவங்க சிதம்பரம் நடராஜரை வழிபடலாம், பத்ரகாளியை வழிபடலாம். அருகில் இருக்கக்கூடிய பத்ரகாளியை வழிபட்டாலும் கூட சிறப்பு. இவங்களுடைய கர்மா குறைக்கப்படக்கூடிய இடம் எதுனா திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரர் கோவில். இன்னைக்கு ஜோதிடம் கத்துக்க வர்றவங்க நிறைய பேருக்கு நிறைய பர்பஸ்னால வராங்க. ஒருத்தருக்கு கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லணும், இயல்பாவே உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். சில பேர் யாராவது கரெக்டா சொல்லிருப்பாங்க, அதனால இது எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக லேர்ன் பண்ணிட்டு வருவாங்க. சில பேரு லைஃப்ல எங்க போயும் பிரச்சனை தீரல, நம்மளாச்சும் நம்ம பிரச்சனையை குறைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. அப்படி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்க மத்தவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முன்னாடி ரெடி ஆயிடுவாங்க. ஆனா நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்கிறதுல லாக் ஆவாங்க. அங்கதான் கடவுள் செக் வைக்கிறாரு. ஜோதிடர்களும் சரி அல்லது மத்தவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் அட்வைஸ் நிறைய கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே பாருங்க ஒரு கட்டத்துல தேங்கி நிப்பாங்க. ஏன்னா அவங்க ஆற்றல் முழுக்க வெளியே போகுது. அவங்க ஆற்றல் ஸ்டேபிள் பண்ணணும். அது ஆறான்னு சொல்லுவாங்க, ஆறா சக்கரம்னு சொல்லுவாங்க. பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் உணர்ச்சிகள் அதிக வெளிப்படுத்தும் பொழுது, அதிகமா பேசும் பொழுது, அதிகமா அழும் பொழுது, டிப்ரெஷன் ஆகும் பொழுது, எல்லா நேரத்திலையும் அவங்களை சுத்தி இருக்க ஆறாவானது பாதிக்கப்படும். அவங்க ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கும் பொழுது எனக்கு எனர்ஜியே இல்லை, நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேங்க போதெல்லாம் இந்த நட்சத்திர வழிபாடை எடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க அவங்கவுங்க நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. அது ஒரு ரீசன் இருந்தாலும் கூட அந்த நட்சத்திரம் ஏதோ ஒரு நன்மை செய்யாம கிடக்காது. இன்கேஸ்
அவங்களுக்கு அவங்களுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் வேறு ஏதாவது இன்னொரு கிரகம் சேர்ந்து இருக்கு அப்படின்னா, தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னா, சந்திரன் ஒவ்வொரு மாசமும் அந்த கிரகத்தை மோதி மோதி போகும் பொழுது எல்லாமே அவங்க லைஃப்ல அந்த பாவம் தொடர்பான, அவங்க லக்னத்துக்கு அது எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் தொடர்பான ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். இன்கேஸ் ஒரு புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கு வச்சுப்போம். இந்த நட்சத்திரம், அதாவது ராசியும் புதனும் ஒரே நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம். அது லக்னத்துக்கு 6ல இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த 6ஆம் இடத்தை சந்திரன் தொடும்போதெல்லாம் அம்மாவுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வரும் இல்லையா? யாராவது ஒருத்தர் வந்து வம்பு இழுப்பாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி பணமும் கிடைக்கும். ஜோதிடத்துறையில இருக்காங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு பணமும் வரும். அந்த டைம் பார்த்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அந்த வாக்குங்கிறது அவ்வளவு ஸ்டேபிளா இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்கும் பொழுது கூட நம்மளால மத்தவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்க முடியும். இதெல்லாம் எங்க ஜெயிக்கும்னா, அந்த கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாம் வராங்க இல்லையா, வக்கீல், லாயர், பேச்சு தொழிலா கொண்டவங்க, எல்லா நேரத்திலயும் இதை பயன்படுத்தலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு இதை சொன்னேன் 6ஆம் இடத்துல இருக்கும்போதுன்னு. இவங்களுக்கு வந்து இப்ப திருவாதிரை முடிச்சாச்சு. புனர்பூசம் வந்து பாத்தீங்கன்னா சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர். இவங்களுக்கு கர்ம வினை தீர்க்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவான். இந்த கர்மா சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மேக்சிமம் சனீஸ்வரர் வந்து ஹெல்ப் பண்றாரு. நிறைய நட்சத்திரங்களுக்கு சனீஸ்வரர் கோவிலுக்கு போகும்போதே நிறைய கர்ம வினைகள் தீருது. ஆனா அது எந்த ஊரு அப்படிங்கறதுல மட்டும்தான் இங்க இருக்கு. புனர்பூசத்துக்கு சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர், ஆலங்குடி குரு பகவான். பூச நட்சத்திரத்துக்கு மதுரையில இருக்கக்கூடிய அழகர் கோவில். இவங்களுக்கு நவகிரகத்தால ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இன்க்ளூடிங் ஆயுள் தோஷம் உட்பட சொல்றேங்க, அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து குச்சனூர் சனி பகவான் போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய, வருடத்துக்கு ஒரு முறையாவது போக வேண்டிய தெய்வம் மதுரை அழகர் கோவில். இன்னொன்னு குச்சனூர் சனி பகவான். கர்மவினை தீர்க்கக்கூடியது குச்சனூர் சனி பகவான். ஆயில்ய நட்சத்திரம், இவங்களுடைய இதே பாத்தீங்கன்னா அந்த அடையாளமே பாத்தீங்கன்னா பெருமாளும் சிவனும் பாதி பாதி நிற்பாங்க. அந்த போட்டோவை வால்பேப்பர்ல வச்சுக்கிட்டா கூட இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இவங்க வழிபட வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு இவங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இதுதான் அந்த இடம் வந்து இவங்களுக்கு கர்ம வினையை குறைக்கக்கூடிய இடமாக செயல்படுகிறது. இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க ஜோதிடர்களுக்கு இது யூஸ் ஆகலாம், அல்லது வியாபார ஸ்தலங்கள்ல இருக்கிறதுக்கு யூஸ் ஆகலாம். புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஆள் வரமாட்டேங்கிறாங்க, அல்லது என்னோட பேஸ் ரீச் ஆக மாட்டேங்குது, நான் சொன்னா எடுபட மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கவங்க எல்லாம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில அல்லது மாசத்துல ஒரு தடவை வியாழக்கிழமையிலயாச்சும் விரதம் இருந்து சாமி கும்பிட்டாங்கன்னா பூச நட்சத்திரத்துக்காரங்க ஜனவசியம் வரும். அவங்க சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாகும். ஆயில்யம் வரைக்கும் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில். இவங்களுக்கு இயல்பாவே இது வந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரமானது இது செவ்வாயுடைய வீடான மேஷத்துல ஃபர்ஸ்ட் பாதம் எல்லாம் விழும். இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது, பூரம் உத்திரத்தை விட. அதுக்கு வந்து கர்மதோஷ நிவர்த்திங்கிறது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை காளி. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா காளி வழிபாடு அவ்வளோ அதிகமா பண்ணுவாங்க. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடியவங்க, உக்ர கிரகங்களான ராகுடைய காம்பினேஷன், செவ்வாய் ராகு அது மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இயல்பாவே வந்து காளியை வழிபடுவாங்க. குறிப்பிட்டு ஒரு வேலை ஆகணும், அப்ப ஒரு சமயம் டைம் வேணும் அப்படின்னா இந்த ராகுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலத்திலேயோ அல்லது செவ்வாய் நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலத்திலேயோ காளி தேவியை வழிபடுவது மிக சிறப்பு. அப்படியும் முடியலையா சனிக்கிழமை வழிபட்டா இன்னும் சிறப்பு. அவங்களுக்கு வேண்டிய, அவங்க உண்மையிலேயே வைக்கக்கூடிய கோரிக்கை கரெக்ட் அப்படிங்கிற பட்சத்துல நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அது நடக்கணும், அது சட்டுன்னு நடக்கணும்னா சனிக்கிழமைகள்ல நீங்க காளி தேவியை வழிபடும் பொழுது அல்லது ராகுடைய நட்சத்திரங்களான சுவாதி, சதயம்,
அப்புறம் இது திருவாதிரை இந்த மாதிரியான நட்சத்திரங்கள்ல போய் வழிபடும் பொழுது அந்த தேவியுடைய அனுகிரகம் அதிகரிக்கும். அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லா தெய்வத்துக்குமே காவல் தெய்வத்துக்குமே இருந்தாலும் இந்த நட்சத்திரங்கள் கிழமைகள் உங்களுக்கு உங்களுடைய நியர்பைல எது இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் பூர நட்சத்திரக்காரர்கள் சொல்லிட்டேன்னா பூர நட்சத்திரம் இப்ப சொல்லணும். தட்சணபுரீஸ்வர் நாகப்பட்டினம். இவங்க கர்ம நிவர்த்தி ஸ்தலமா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணஞ்சேரி. அடுத்து உத்திர நட்சத்திரம். இவங்களுக்கு திருவக்கரை வக்ரகாளி. இவங்களுடைய கர்ம நிவர்த்தி ஸ்தலம் நவகிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா மூவனூர் அப்படின்னு ஊர் இருக்கு. அங்க வாஞ்சியம்மன் அப்படிங்கிற திருக்கோவில். வாஞ்சியம்மனை வழிபட இருக்கும். மூவனூர் வாஞ்சியம்மன். இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்க நீங்க ரொம்ப தூரம் எங்கேயும் போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல வாராகி அம்மன் எங்க இருந்தாலும் வழிபடலாம். அது அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அஸ்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அன்னபூரணி தாய். நாகையில இருக்கக்கூடிய கோமல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அன்னபூரணி தேவியை வழிபடும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும். அது எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி. நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்க கோவில் எல்லாமே எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய கோவில். ரெண்டாவது சொல்லிட்டு இருக்கிற கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க தோஷங்கள் விலகக்கூடிய கோவில். முதல்ல இருக்கிற மைனஸை எல்லாம் வெளியே அனுப்பினாதான் பிளஸ் உள்ள வரும் இல்லையா? கெட்ட விஷயங்களை எல்லாம் வெளியே அனுப்பும் போது அதுக்காக தான் அந்த 2 திருத்தலங்களையும் முக்கியமா இருக்கக்கூடிய திருத்தலங்களை இன்னைக்கு நம்ம காணொலியில நம்ம நேயர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க அன்னபூர்ணி அம்மன் கோவிலுக்கு போகுது. இவங்களுடைய கர்மாவினை தீர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா திருவாரூர் ராஜதுர்கை. மேக்சிமம் இந்த காணொலியை வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க நட்சத்திரக்காரர்கள் கேட்கலாம் அல்லது ஜோதிடர்கள் நிறைய பேர் யூடியூப் வழியா பார்த்து கேட்கலாம். எங்க போ சொன்னாலும் உங்களுடைய கஸ்டமர்ஸ முடிஞ்ச அளவுக்கு தீபம் போட சொல்லுங்க. எத்தனை தீபம் வேணாலும் அது அவங்களுடைய விருப்பம். ஆனா குறைஞ்சது 2 தீபமாவது போட்டு வழிபாட சொல்லுங்க. சுத்தமான நல்லெண்ணெயில. அதுக்கப்புறம் ஹை லெவல்ல போறதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். நெய்னு போறது இழுப்ப எண்ணெயில போறதெல்லாம் அவங்க விருப்பம். பட் சுத்தமான நல்லெண்ணெயில ஒரு 2 தீபமாவது போட சொல்லுங்க. நெக்ஸ்ட் சித்திரை நட்சத்திரம் நாச்சியார் கோவில். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா திருவாரூர் ராஜதுர்கை தான் கர்ம நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கு. சித்திர நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னா கொஞ்சம் பட்டு பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்லது எது கெட்டது எதுன்றத பேசிட்டு தான் யோசிப்பாங்க. யோசிச்சு அவங்களுக்கு தெரியும் நம்ம பேசுனது தப்பு சரிங்கிறது தெரியும். ஆனா வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அதனால சின்ன சின்ன உறவுகள்ல மிஸ்டேக்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சித்திரை நட்சத்திர இளம் பெண்கள் ஆண்கள் கணவன் மனைவி உறவுல அந்த பேசக்கூடிய வார்த்தையில கவனமா இருந்தது. ஏற்கனவே அப்படி ஆயிடுச்சு மேடம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வழிபாட்டை நீங்க தாராளமா எடுக்கலாம். நாச்சியார் கோவில் திருவாரூர் ராஜதுர்கை. நெக்ஸ்ட் வந்து சுவாதி நட்சத்திரம். இவங்க திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரரை வழிபடும். இவங்களுக்கு கர்ம நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர், அன்னை அகிலாண்டேஸ்வரி தாய். விசாக நட்சத்திரம்
விசாக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இயற்கையிலே ரொம்ப திறமைசாலிங்க. ஆனா அவங்களுக்கு திறமைக்கான வெற்றி கிடைக்கிறதுக்கு தான் நிறைய போராடுவாங்க. அவங்க எல்லாமே கஜேந்திர வரத பெருமாள் கபிஸ்தலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கஜேந்திர வரத பெருமாளை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலே உங்களுடைய லைஃப்ல நல்ல குரோத்த பார்க்கலாம். இவங்களுக்கும் கர்ம நிவர்த்தி தரக்கூடிய ஒரு தெய்வமாக சனி பகவான் இருக்காரு. சோழவந்தான்ல இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடிய தெய்வமா இருக்காரு. நான் ரொம்ப ஸ்பீடா போறேன்னா என்னன்னு தெரியல. யாருமே வீடியோல இல்லைங்கிறதுனால நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன ரியாக்ட் பண்ணி எழுதுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அருமையா போறீங்க, அருமையா போறீங்க, கரெக்டா போறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா ஆமா. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் புரியல. மகத்துக்கு வந்து திருவெண்காடுதான் சொன்னீங்க. யாருங்க? ஆமாங்க. மகத்து திருவெண்காடு, ஆமா. திருவேற்காடுன்னு தவறி சொல்லிட்டீங்க. அது ஒண்ணுதான். திருவெண்காடு மகத்துக்கு திருவெண்காடு புதன் ஸ்தலம், புதன் ஸ்தலம், புதன் ஸ்தலம். ஓகே ஓகே, புதன் ஸ்தலம். மகத்துக்கு திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில். நீங்க கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த ரூட் வந்துரும். நெக்ஸ்ட் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் கர்ம நிவர்த்தி ஸ்தலம் சிதம்பரம் தில்லை காளி கோவில். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்திற்கு மிக சிறந்த ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் தேவையில்ல, ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கனாலே போதும். அதாவது ராமரால் சிவபெருமானை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம். ராமர் வழிபட்ட சிவஸ்தலங்கள்ல தீர்த்தமலை கூட இருக்கு, பக்கத்துல அரூர் பக்கத்துல தீர்த்தமலை கூட இருக்கு. அங்கேயும் நீங்க வழிபாடு செய்யலாம். இருந்தாலும் ராமேஸ்வரம் போனா அங்க கடல் இருக்கும், நீராடி நீங்க தீர்த்த செய்யலாம். ரெண்டுமே எடுத்துக்கலாம் நீங்க. ராமர் வழிபட்ட சிவன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்க. அனுஷ நட்சத்திரம். அதுவும் முடியாதவர்கள் திருவண்ணாமலை போயிட்டு வரும் பொழுது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். அனுஷத்துக்கு மட்டும் 3 இடம் சொல்லிருக்கேன். தீர்த்தமலை அரூர் பக்கத்துல, இன்னொன்னு வந்து ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை. உங்க கிளைண்ட் எதுக்கு பக்கமா இருக்கிறது கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். இவங்களுக்கு கர்ம நிவர்த்தி ஸ்தலமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா திருவிடை மருதூர் மூகாம்பிகை அம்மன். இந்த கர்மா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஒரு சில நேரத்துல பட்டு அனுபவிச்சு ரொம்ப சோகத்துல இருப்போம். அப்ப நீ என் கர்மா இனி எத்தனை நாளைக்கு என்ன பொறுத்துமோ தெரியல, எப்பதான் நான் இதுல இருந்து வெளியே வரணும்னு தெரியல அப்படின்னு யாராவது புறம்புறாங்கன்னா இந்த கர்ம நிவர்த்தி ஸ்தலத்தை எடுத்துக்கணும். அவங்களுக்கு அந்த கர்மா தீரக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் அதை கேட்டு நம்ம கிட்ட வராங்க. மத்ததெல்லாம் காசு வேணும் பணம் வேணும்னு கேட்டு வர்றவங்க, தொழில் நல்லா இருக்குன்னு கேட்டு வர்றவங்க வேற கேட்டகிரி. எல்லாம் அனுபவிச்சு தீர்க்கணும்னு நினைக்கக்கூடிய வர்றவங்க இந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா பிரபஞ்சம் அந்த வார்த்தையை உங்ககிட்ட பேச வைக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய வடுவூர் விடானேஸ்வரர் திருக்கோவில். இவங்க சிம்பிளாவேங்க நந்தியோட இருக்கக்கூடிய சிவபெருமான போய் வழிபட்டாலே போதும். அது எப்ப பிரதோஷ காலத்துல நந்தி மேல சிவபெருமான் வருவாரு. அந்த மாதிரி ஒரு போட்டோவை கூட இவங்க வால்பேப்பரா யூஸ் பண்ணிக்கலாம், ஆபீஸ்ல மாட்டி வைக்கலாம். நிறைய வழி இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டுல போட்டோவா போடலாம். இது எல்லாமே இவங்களை வலிமைப்படுத்துவதற்கு உண்டான மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு கஸ்டமர் ஒரு கிளைண்டோ அல்லது நீங்களே அந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டுல பயன்படுத்தலாம், போன் வால்பேப்பர்ல பயன்படுத்தலாம், ஒரு பத்திரிகை அடிக்கிறீங்கன்னா அதுல பயன்படுத்தலாம், வீட்டுல பூஜை ரூம்ல வைக்கலாம். டெய்லி காலையில எந்திரிச்சு நான் ஒரு இடத்த பார்ப்பேன் மேடம், அந்த இடத்துல நான் இந்த போட்டோவை மாட்டலாமா, தாராளமா மாட்டலாம். இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். வீட்டுல 4 பேர் 4 நட்சத்திரமா இருக்கும், என் பையனுக்கு அந்த நட்சத்திரம் ஆகாது, அதனால அந்த சாமி பார்க்கலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யாருக்கு வேணாலும் இப்படி நிறைய கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? எந்த தெய்வமும் யாரையும் கெடுக்காது, முடிந்த அளவுக்கு கெடுபலனை குறைச்சேதான் கொடுக்கும். உதாரணமா மாந்தி ஒரு தெய்வத்தை கூட ஒரு நட்சத்திரத்துல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாமலே நீங்க அந்த தெய்வத்தை கும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, பலனை தரவே இல்லைங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அந்த மாந்தியில் நின்னக்கூடிய அந்த நட்சத்திர அதிதேவதையான கடவுள் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு அந்த மாந்தியால ஏற்படக்கூடிய எல்லா கெட்டதையுமே ஆஃப் பண்ணி வச்சிருவார். டெம்பரவரியா நீ சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி பண்ணி போட்டு போயிடுவாரு.
இது இது வந்து நமக்கு அதனாலதான் அந்த தெய்வத்தை தொடர்ந்து இப்போ சுவாதியில ஒரு மாந்தி இருக்கு, அது வந்து நரசிம்மர், நான் நரசிம்மரை கும்பிட்டா எனக்கு தொழில் ஒண்ணும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியலையே அப்படிங்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையை அவரு ரொம்ப குறைச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதுல இம்ப்ரூவ்மெண்ட் பெருசா தெரியாது, ஏன்னா மாந்தி நிக்கிறதுனால கண்ணை மறைச்சிடும். மனுஷங்களுக்கு எப்பயுமே என்னன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியறது மட்டும்தான் உண்மை, அதுக்கு பின்னாடி தெரியக்கூடியது இருக்கா இல்லையா அதை பத்தி அவங்களுக்கு ஒரு கஷ்டமான நேரத்துல யோசிக்க மாட்டாங்க. மூச்சு காத்த கூட நம்ம பாக்குறது இல்ல, ஆனா அதுக்குன்னு அது பொய் இல்லை இல்லையா? அது மாதிரிதான் நல்லது கெட்டது எல்லாமே. இப்ப நம்ம கேட்ட நட்சத்திரம் பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்கான ஆஹ் கர்ம வினையை குறைக்கக்கூடிய தெய்வம் வந்து அங்காளம்மன், அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரின்னு எந்த இடத்தில் எழுதியிருந்தாலும் நீங்க படிக்கலாம். சில இடத்துல அங்காளின்னு இருக்கும், அங்காளம்மன் இருக்கும். இது அங்காள பரமேஸ்வரி. ஒவ்வொரு பேர்லயும் ஒவ்வொரு கிரகம் செயல்பட்டு இருக்கு. இது நியூமராலஜி படிக்க போகும்போதுதான் ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த பெயர்கள்ல கூட கிரகம் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது, என்னுடைய ஒரு குறிப்பிட்ட சின்ன கால அனுபவத்துல. அதன் அடிப்படையில அங்காள பரமேஸ்வரின்னு இருக்கக்கூடிய தெய்வம் மிக சிறப்பு. பல்லடத்துல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி முற்றிலுமா எங்களுக்கு சிறந்த தீர்வை தரக்கூடியது. குறிப்பா இந்த கர்மாவை பத்தி பேசக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் நான் பண்ணது, நான் அனுபவிச்சேன், நான் செஞ்சேன், அப்பதான் உங்களுக்கு அந்த பக்குவம் வருது. செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிற பக்குவம் வருது. ஒத்துக்கலனாலும் கூட அதுக்கு தீர்வு தேடுறாங்க. அந்த டைம்ல எல்லாம் நீங்க உங்களுக்கு இந்த கர்மாவை அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்கான இடத்தை நோக்கி நீங்க தாராளமா அனுப்பலாம். இதனால ஜோதிடர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? 100% வராது. ஏன்னா நம்ம பரிகாரம் சொல்லல, பிரார்த்தனைய சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 20வது நட்சத்திரமான மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் பொண்ணுங்களுக்கு போய் பசங்களுக்கு யாரு கல்யாணம் பண்ணாலும் ஆகாதுங்கிறாங்க. அது அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அந்த மாதிரி யாரும் எடுத்துக்க தேவையில்ல. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிக வாக்கு வன்மை உடையவர்கள், நல்லா பேசுவாங்க, நல்ல டேலண்டட் பர்சன். இவங்க வராகி அம்மனை வழிபடலாம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதையா இருக்கக்கூடியவ வராகி. ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம், அதிதேவதை வராகி. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோவில் எதுனா மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய மயூரநாதர் அப்படிங்கிற தெய்வம். இதே இடத்துலதான் இவங்களுக்கு கர்ம நிவர்த்தி ஸ்தலமும் இருக்கு. மயிலாடுதுறையில தர்மபுரம்ங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய துர்கை அம்மன் திருக்கோவில். இந்த கிளைண்ட்டுக்கு ஒரே இடத்துல இருக்கிறதுனால 2 இடத்தையும் ஒட்டுக்காவே நீங்க போய் வணங்க சஜஷன் சொல்லலாம். இவங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு குழப்பமா இருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க, தொழில் தொடங்குறதுக்கு மேக்சிமம் கேட்பாங்க. அப்படிங்கும் போதெல்லாம் அவங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. உங்களால அவங்களை சமாளிக்கவே முடியலங்கிற பட்சத்துல அவங்க கரெக்டா தான் போறாங்கன்னா இந்த தெய்வங்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பிளெஸிங்ஸ் பண்ணி அனுப்பும். இல்ல தப்பு பண்றாங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல அவங்களை அதை தொட விடாம தடுத்துரும். அடுத்து பூராட நட்சத்திரம். இவங்களும் சிதம்பரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சிதம்பரம் நடராஜர் கோவில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கர்ம நிவர்த்தி இடமா இருக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவலூர் தென்முக கடவுள். வேற யாரும் இல்ல, தட்சிணாமூர்த்தி தான். திருநாவலூர் தட்சிணாமூர்த்தின்னு கூட எழுதிக்கோங்க, இல்ல தென்முக கடவுள்னு எழுதி. உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமைஞ்சிட்டாலோ, லக்னாதிபதி இருந்துட்டாலோ, அல்லது உத்திராட நட்சத்திரக்காரங்களோ கொஞ்சம் நேர்மையா இருக்கணுங்கிறதுல அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடியவங்க. விநாயகர் பிறந்த நட்சத்திரம். அதாவது நேர்மைனா கஷ்டத்திலயும் நேர்மை. தப்பு பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த டைம் வரும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நேர்மையா நடந்துக்கிறதுக்கு தான் அதிகம் முயற்சி பண்ணுவாங்க. விநாயகர் பிறந்த நட்சத்திரம். அதாவது நேர்மைனா கஷ்டத்திலயும் நேர்மை. தப்பு பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த டைம் வரும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நேர்மையா நடந்துக்கிறதுக்கு தான் அதிகம் முயற்சி பண்ணுவாங்க. 2 நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துல
அதே சமயம் அவங்க கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்கிறதும் கஷ்டம். இவங்க திருக்குற்றாலம் போயிட்டு வரலாம். அங்க அகத்தியரை வழிபடுறது ரொம்ப நல்லது. குற்றாலீஸ்வரரையும் வழிபடும். இவங்களுக்கும் கர்ம நிவர்த்தி ஸ்தலம்னு பாத்தீங்கன்னா திருநாவலூர் தென்முக கடவுள். அஸ்வினியோட கர்ம கோயில் என்ன மேடம்? திருநள்ளாறு சார், திருநள்ளாறு சனி பகவான். அடுத்து திருவோண நட்சத்திரம். இவங்களுடைய நட்சத்திர அதிதேவதையே அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா வருது. திருமுல்லை வாயில் வைஷ்ணவி. இவங்களும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கர்ம நிவர்த்தி ஸ்தலமா வர்றது தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவில். திருவோண நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து திருமுல்லை வாயில் வைஷ்ணவி, தெத்துப்பட்டி ராஜகாளி. அடுத்து சதய நட்சத்திரம். இவங்களுக்கு ரொம்ப பக்கம் சதய நட்சத்திரத்துக்கு. அவிட்டமா திருவோணத்துக்கு அப்புறம்? ஆமா, அவிட்டம் சொல்ல மறந்துட்டேன். அவிட்டம்க்கு வந்து கொடுமுடி. செக் பண்றீங்களா மூச்சுட்டு இருக்காங்களான்னு? இல்ல இல்ல அப்படி இல்ல. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம நிவர்த்தி ஸ்தலமா நாகராஜரை வழிபடக்கூடிய, நாகராஜருங்கிறது நீங்க வந்து ஆதிசேஷனையும் எடுத்துக்கலாம், அல்லது மனசாதேவின்னு சொல்லக்கூடிய பெண்ணாகத்தையும் எடுத்துக்கலாம், சிவன் கழுத்துல இருக்கக்கூடிய வாசுகையும் எடுத்துக்கலாம். இதுல எந்த இடத்துல அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் இருக்க இல்ல பொதுவான இடம்னு சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரத்தை நீங்க சொல்லலாம். நம்ம திருச்செங்கோட்டையும் நீங்க சொல்லலாம். ஏன்னா ஆதிசேஷனுடைய ஒரு பாகம் விழுந்த இடம் இல்லையா, அங்க ஒரு பெரிய பொட்டே இருக்கு. இவங்க அந்த புத்துக்கண்ணுக்கு அவங்களுடைய நட்சத்திரத்து நாளைக்கு போய் ஏதாவது ஒரு இனிப்பு, பால் பாயாசமோ சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு இனிப்பு படைச்சு வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா செல்வ செழிப்பும் வரும், இவங்க கர்மாவும் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாமுண்டி தேவி, மைசூர் சாமுண்டி. இவங்களுக்கும் நாகராஜா திருக்கோவில் கர்ம நிவர்த்தி ஸ்தலமாக இருப்பது. அவிட்டம் எந்த இடத்திலும் தான் ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கும். இன்கேஸ் ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க அவிட்ட நட்சத்திரத்துல வந்துச்சுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி நான் தான் நீதான்.
சாரி. சாரி, அதுக்குள்ள ஒரு கால் வந்ததுனால வெளியே போயிட்டு வேண்டியதா போயிடுச்சு. அவிட்ட நட்சத்திரம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த அவிட்ட நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் தாங்க ராஜாவா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது பிஹேவியர்ல தெரியவே தெரியாது. ஆனா சாரி, வெளியே அவங்க நேரடியா சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அது ஒரு வீட்டுல 2 அவிட்ட நட்சத்திர குழந்தைங்க இருந்துட்டாங்க, இந்த ட்வின்ஸ் மாதிரி பிறக்குறாங்க, இல்ல ஒரே நாள்ல பிறக்குறாங்க, வயது வித்தியாசம் இருந்தா கூட இது நான் தாங்கும், அது நீ தாங்கும். இவங்க ஒரு இடத்துல வச்சு சமாளிக்கிறது மிகப்பெரிய விஷயம். வைஃப் வந்தாலும் அவங்களையும் டாமினேட் பண்ணுவாங்க. வைஃப் அவிட்ட நட்சத்திரமா இருந்தாலும் ஹஸ்பண்ட் டாமினேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய இயல்பு என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறது பிரச்சனை கிடையாது. அது எல்லாரும் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அந்த ஃபேமிலியை தன் ராஜ்யத்துக்குள் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவிட்ட நட்சத்திரம் ஃபுல் வேலையும் பார்க்கும். அதுக்காக எவ்வளவு இறங்கி போகணும்னாலும் இறங்கி போவாங்க. அதுக்காக என்ன விஷயம் பண்ணணும்னாலும் பண்ணுவாங்க. ஒரு சொத்து பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு, அண்ணன் தம்பிங்க அவிட்ட நட்சத்திரத்துல யாராவது இருந்தாங்கன்னா அதுக்காக எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்கன்னு கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். சதயத்துக்கு சாமுண்டியும் நாகராஜாவும் சொல்லியிருக்கேன். நாகராஜா கோவில் நீங்க எது வேணாலும் சொல்லலாம். திருப்பாம்புரம் கூட சொல்லலாம். திருச்செங்கோடு சொல்லலாம். திருச்செங்கோடு சொல்லலாம், திருப்பாம்புரம் சொல்லலாம், திருநாகேஸ்வரம் சொல்லலாம். கேதுவுடைய ஸ்தலங்கள் சொல்லாம பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ராகுடைய ஸ்தலங்கள் சொல்றது சிறப்பு. கேதுவோடது கீழ்பெரும்பெல்லம் இல்லையா, அது வேற. அது வேற பாட்டுக்கு போகும். இது வந்து நான் பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது கான்செப்ட். பூரட்டாதி திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர். இவங்க போக வேண்டிய கர்ம நிவர்த்தி ஸ்தலம் பாத்தீங்கன்னா சித்திரகுப்தர் கோவில். ஒரு டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ராகு கேது ரெண்டுமே பாம்பு தான். ஒண்ணு கரும்பாம்பு, இன்னொன்னு செம்பாம்பு. ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொன்ன அளவுக்கு நான் கால்குலேட் பண்ணது, உங்களுக்கு வந்து இந்த பிறவி வேண்டாம், என் கர்மா தீரணும், எதுவுமே வேண்டாம், நான் வந்து இறைவன் கிட்ட போகணும், இத நோக்கி போனாங்கன்னா கேதுவை நோக்கி அனுப்புங்க. சிவன் கோவிலா அனுப்புங்க. அவர் கழுத்துல இருக்கக்கூடிய நாகத்தை வழிபட சொல்லுங்க. அதாவது வாசுகின்னு சொல்லக்கூடிய இந்த நாகத்தை வழிபட சொல்லுங்க. இதெல்லாம் மிக சிறப்பா வேலை செய்யும். கேதுவுடைய கீழ்பெரும்பலம் சொல்லுங்க, அற்புதமா இருக்கும். இதே இந்த இப்ப நடைமுறை வாழ்வுல என் கர்மாவை கழிக்கணும், நான் பெரிய ஆளா வரணும், நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் ஒரு பெரிய ட்ரீம்ல இருப்பாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நீங்க அந்த காலகட்டத்தை நோக்கி ஓட வேண்டிய வாழ்க்கை. இம்மையில் பெரிய இந்த பிறப்பில நான் ஒரு பெரிய ஆளா வரணும்னா ராகு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் யோகங்கள் அதிகம். அந்த ராகுடைய பலம்ங்கிறது ஆதிசேஷன், பெருமாளோட இருக்கக்கூடிய ஆதிசேஷனை வழிபடுறது ரொம்ப நல்லது. ராகு கேதுல ஏதாவது ஒண்ணு பாதிச்சிருக்குனாலும் ஆதிசேஷனை வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த பெருமாளுடைய உற்சவம் எல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஒரு தங்க கலர்ல ஒரு நாகத்தை கூட்டிட்டு வருவாங்க. அந்த உற்சவத்துல இந்த கருடோற்சவம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில ரொம்ப ஃபேமஸ். அந்த கருடனுடைய உற்சவம் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததோ ஆதிசேஷனோட அவர் வர்றதும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஜீ தமிழ்ல பாத்தீங்கன்னா அப்போ அந்த ராசி பலன் சொல்லும் போது இன்னும் அந்த பாட்டு போடுறாங்களான்னு தெரியல, நான் பாக்குறது இல்ல.
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஓம் ஸ்ரீனிவாசான்னு ஒரு சாங் வரும். அதுல ஃபர்ஸ்ட் வர்றதே அந்த காட்சியை எப்படி காமிப்பாங்கன்னா, அந்த பெரிய அலங்கரிக்கப்பட்ட அந்த நாகத்தின் மீது பெருமாள் வர்ற மாதிரிதான் காமிப்பாங்க. சிவன் கிட்ட போகணும்னா முதல்ல நந்தியோட அனுகிரகம் வேணும். அதே மாதிரி பெருமாள் கிட்ட போகணும்னா முதல்ல அவருக்குள்ள நிறைய பாடி கார்ட்ஸ். சோ அதனால அவரை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஒண்ணு ஆஞ்சநேயரையோ அல்லது கருட பெருமானையோ அல்லது ஆதிசேஷனையோ வழிபடும் பொழுது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். பூரட்டாதிக்கு சொல்லிட்டு அது உத்திரட்டாதிக்கு வைத்தீஸ்வரர் கோவில். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த காமதேனு படத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க வீட்டுல அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இந்த பசு அல்லது அந்த மாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு டேஞ்சரஸ் வந்திருக்கலாம். சோ இவங்களுடைய கர்மாப்படி இவங்க பசுவுக்கு தானம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது. அது அகத்திக்கீரை ஆகட்டும் அல்லது சாப்பிட ஏதாவது இருக்கட்டும். சில நிறைய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் பாருங்க, அந்த மடத்தையே தத்தெடுத்து அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பிசினஸ் ஒரு பக்கம் நல்லா குரோத் ஆயிட்டு இருக்கும். உத்திரட்டாதியில பிறந்தவங்க கண்டிப்பா காமதேனுவை வழிபடுறது, மாட்டுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறத கட்டாயம் செஞ்சே ஆகணும். உத்திரட்டாதியில பிறந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, அது இப்ப சனி பகவான் வேற போயிட்டு இருக்காரு. அவரு பூரட்டாதியில இருந்து அடுத்து வக்ரணி வத்தியாகி அங்கதான் போறாரு. உத்திரட்டாதியில இருந்த வரைக்கும் அவங்களுக்கு சிரமம் தான். இன்னமும் சொல்றேன், அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து சனி பகவான் நகர்ற வரைக்கும் ஏதாவது கேட்டாங்கன்னா மாட்டுக்கு தானம் பண்ணுங்க, பசு மாட்டுக்கு தானம் பண்ணுங்க. பசுமாட்டுங்கிறது பரிகாரத்துக்காக இருந்தாலும் கூட பொதுவா மாடுகளுக்கு உணவளிங்க, கோவில்கள்ல போய் செய்யுங்க. இல்ல பசிக்குதுன்னு இடத்துல இந்த கோவில்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சுத்தி சுத்தி மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும். பசிக்குதுன்னு அது தெரியுது இல்லையா, பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இது ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க தாராளமா உணவு கொடுக்கும்பொழுது உங்களுடைய கர்ம வினை அப்படிங்கிறது தீரும். இவங்களுக்கு கர்ம வினையை தீர்க்கக்கூடிய தெய்வமாக நட்சத்திர அதிபதியான சனி பகவானே இருக்காங்க. மேடம் பூரட்டாதி சொல்லவே இல்லைங்க. என்னது? பூரட்டாதி சொல்லவே இல்லை நீங்க. பூரட்டாதிக்கு சித்திரகுப்தர் சொன்னேங்க சார். பூரட்டாதி சித்திரகுப்தனுங்களா? சித்திரகுப்தர் காஞ்சிபுரம் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அந்த சித்திரகுப்தனுங்களா? ஆமா. ஓகே. மேடம் உத்திராடம் சொல்லுங்க மேடம். உத்திராடம்ங்களா? ஆமாங்க மேடம். குற்றாலம் மேடம். உத்திராட நட்சத்திரம் போக வேண்டிய இடம் குற்றாலம். அவங்க கர்ம வினை நீங்கக்கூடிய இடம் வந்து திருநாவலூர் தென்முக கடவுள், அதாவது திருநாவலூர் தட்சிணாமூர்த்தி. சரி. நான் திரும்ப ஒன்ஸ் இது எல்லாமே சொல்லிட்டு ஆச்சு. உத்திராடம் முடிச்சுட்டு ரேவதி சொல்ல போறேன். சொல்லிட்டு ஒரே நிமிஷம் உங்களுக்காக மறுபடியும் நான் ரீகால் பண்றேன். நீங்க அதுல ஏதாவது தெரியலன்னா கேட்கலாம். அதுல டைம் ஆயிடுச்சுங்களா? யாராவது ஏதாவது விட்டு இருந்தீங்கன்னா இடையில கூட கேட்கலாம். ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய நீலகண்டேஸ்வரர், இவங்களுக்குமே ஓமாம்பூர் சனீஸ்வரர் திருக்கோவில் தான் கர்ம நிவர்த்தி ஸ்தலமா இருக்கு. உத்திரட்டாதிக்கு சொல்லல கர்ம நிறைவு. உத்திரட்டாதிக்கு இப்பதாங்க சார் சொன்னேன். சொல்லலையே கர்ம நிறைவு. காமதேவனை பத்தி சொன்னீங்க, அப்புறம் விட்டீங்க. சனீஸ்வரர் சொன்னேங்க சார். உத்திரட்டாதிக்கு வந்து வைத்தீஸ்வரர் கோவில் அந்த தெய்வத்துக்குரிய கோவிலாகவும், கர்ம நிவர்த்தி ஸ்தலம்ங்கிறது அந்த நட்சத்திர அதிபதியே சனீஸ்வரவானே அவருக்கு வந்து கர்ம நிவர்த்தி அளிக்கக்கூடிய இடமாவும் இருக்கு அப்படிங்கிறது சொன்னேன். சனீஸ்வரர் கோவில் நீங்க எது வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு எது வேணாலும் நீங்க சொல்லலாம். ரேவதிக்கு என்ன சொன்னீங்க? ஓமபுரி. ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து ஓமாம்பூர் சனீஸ்வரர். ரேவதி நட்சத்திரம் போக வேண்டிய கோவில் வந்து நீலகண்டேஸ்வரர், மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில். கர்ம நிவர்த்தி ஸ்தலம் தான் ஓமாம்பூர் சனீஸ்வரர்.
அதாவதுங்க நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புறேன். இருந்தாலும் கூட நீங்க நிறைய நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வானது உலகியல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சொந்தமா பர்சனலா சில விஷயங்கள் நீங்க சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். உதாரணம், அதுக்கு இன்னைக்கு நார்மலா எல்லாரும் கடைபிடிச்சிட்டு இருக்கிற சந்திராஷ்டமம். சரிங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஒவ்வொரு கிரகம் நிக்கும் அவங்கவுங்க ஜாதகத்துல. அந்த கிரகத்தை அந்த சந்திரன் தாண்டி போகும்போது, அந்த நட்சத்திரம் வழியா போகும் பொழுது என்னென்ன நடக்குதோ அந்த அந்த சின்ன விளைவுகள் அது அந்த கிரகம் எந்த இப்போ ஒரு சூரியன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிக்குதுன்னு வச்சுக்கோ, உத்திராடத்தில் நிக்குதுன்னு வச்சுக்கோ, சூரியன் அந்த நட்சத்திரத்தை தாண்டி போகலாம் உங்களுக்கு என்ன நடக்குதோ, சூரியன் தசாபுத்தி நடக்கும் பொழுதும் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். அதோடைய விளைவுகள் பெருசா இருக்கும். இதை நீங்க நோட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு விஷயத்த எடுத்ததும் காப்பாத்தணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நட்சத்திரங்களுடைய அந்த தேவதைகளுடைய ஆசீர்வாதம் வந்து கட்டாயம் வேணும். சும்மா இல்ல. ஒரு மொட்டடிக்கிறதுக்கு முதற்கொண்டு நம்ம நட்சத்திரம் பாக்குறோம், நாளுக்கிழமை பாக்குறோம் இல்லையா? நீங்க நாள் அப்படிங்கிறது எதிர்காலத்தை சொல்லக்கூடியதாகவும், நட்சத்திரம்ங்கிறது நிகழ்காலத்தை சொல்லக்கூடியதாகவும், திதிங்கிறது இறந்த காலத்தை சொல்லக்கூடியதாகவும் இருக்கு. அதனால முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம், இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறோம். இங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து திதிங்கிறது இன்னும் நிறைய விஷயத்துக்கு பயன்படும், நட்சத்திரங்களுக்கும் நிறைய விஷயத்துக்கு பயன்படும். இங்க நம்ம இந்த பரிகாரத்தை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி. ஒரு பரிகாரம் மிக விரைவா நடைபெறணும்னா அவங்க பிறந்த கரணம் எடுத்துக்கலாம், அல்லது சும்மா டிப்ஸுக்காக சொல்றேன். அவங்க பிறந்த கரணம் வரும்போது ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லலாம், அல்லது அந்த ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் அந்த ராசி அதிபதி செவ்வாய்க்கிழமை இல்லையா, செவ்வாயில வரும் பொழுது நீங்க தாராளமா இந்த விஷயத்த சொல்லலாம். கர்ம நிவர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க பரிகாரம் சொல்லும் பொழுது கட்டாயம் விளக்கேத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. நட்சத்திரத்தை வலிமைப்படுத்தணும்னு சொல்லும் பொழுது 4 பேருக்கு அன்னதானம் போடுங்க அப்படிங்கறது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கர்ம நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு போகும் பொழுது அவங்க ஏதாவது சிரமத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த நட்சத்திரத்தை வலிமைப்படுத்திட்டு வரதெல்லாம் நிறைய பிசினஸ் மேன்ஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கேட்டு வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு பென்சில் வாங்கி கொடுக்கறதுல, ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய நல்ல விஷயங்களை சப்போர்ட்டிவா பரிகாரமா இல்ல ஒரு பிரார்த்தனைக்காக இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஜோதிடர் சொன்னா அவங்க செய்வாங்க. நிச்சயமா அது எல்லாமே அவங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுடைய தேர்வானது அவங்க நட்சத்திரம் ராசி அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி சார்ந்துதான் இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் விளக்கு கம்பல்சரியா போட சொல்லுங்க. சரிங்க மேடம், எங்களுக்கு எந்த ஜாதகமும் இல்ல, நான் என்ன பண்ணட்டும், எங்களுக்கு என்ன கஷ்டம்னே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு பிரசன்னம் ரீதியா பார்க்கலாம், அது ஒண்ணு இருக்கு. ஆனாலும் கூட அதையும் பார்க்க வர்றதுக்கு சில பேருக்கு முடியாம இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நம்மளுடைய சங்கத்தின் சார்பாகவும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் சார்பாகவும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நவகிரகங்கள் இல்லாத சிவஸ்தலங்களுக்கு போங்க. அங்க எல்லாமே நவகிரகங்களுடைய தோஷங்கள் எடுபடாது. சரிங்களா? பஞ்சபூத ஸ்தலங்கள்லயும் பாத்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது. திருப்பாஞ்சலி யமபயம் நீக்கக்கூடிய இடம், மறுபிறவி கொடுத்த இடம், யமனுக்கே மறுபிறவி கொடுத்த இடம், இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் அங்க தனியா இருக்காது. அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிரகதோஷம் இருக்கோ அது எல்லாமே தீரும். ஜாதகமே இல்லைங்கிறவங்க கூட இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்து அதுக்கு உண்டான மெடிசனை எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே மேடம், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நன்றியுரை கூறுவதற்கு மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களை நன்றியுரை கூறுமாறு அனுப்புகிறேன். மேடம் ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க சார். சார் நன்றியுரை முடிச்சுட்டு சந்தேகம் கேட்டுக்கலாம் சார். சரிம்மா. வணக்கம் மேம். அதாவது 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது எப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து பயணிக்கிறது அப்படிங்கிறதையும், அந்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரத்தை சார்ந்துதான் வந்து அவர்களுடைய வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கிறதையும் விரிவாக வந்து நமக்கு வந்து விவரமா சொன்னாங்க. அது மட்டும் அல்லாது அந்த நட்சத்திரக்காரர்கள் கட்டாயமாக தங்களுடைய குறைகளை தீர வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொருவரும் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம்ங்கிறது கும்பிடுறோம், இஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்து கும்பிடுறோம். என்னதான் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வீட்டில் எப்படி அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து முதல் மரியாதைக்குரியவர்கள் ஆக்கும் போது, அந்த வகையில் அந்த நட்சத்திரத்துக்குன்னு உரியவர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த அவர்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு என்பது சொல்லி, அந்த 27 நட்சத்திரத்திற்கு ஆன அந்த வழிபாட்டு தெய்வங்களையும் அந்த கோயில்களையும் நம்மகிட்ட சொன்னாங்க. அது மட்டுமல்லாது ஒவ்வொருவர் ஜனமும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கர்ம பதிவின் காரணமாகத்தான் இந்த உலகில் வந்து பிறந்திருக்கோம். அதை வந்து நம்ம அந்த கர்ம பதிவுகளை வந்து நம்ம வந்து நீக்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த வழிமுறைகள் நம்மளுக்கு தெரியாம தடுமாறும் போது
நம்மளுடைய கர்ம தோஷங்கள் நீங்கிறதுக்கான நிவர்த்தி தலம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு அருமையா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருவரும் இதில் நீங்க அஸ்ட்ராலஜர் அப்படிங்கும் போது நாம நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பயன்படுத்திக்கிட்டு நம்மை நாடி வருபவர்களுக்கும் இதை சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையும் சீராகும் அப்படின்ட்டு இந்த உரையை கொடுத்த மேம் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேம். நன்றி. நன்றி.